எனக்கு இன்னைக்கு நான் என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா கார்ன்ஃபிளேக்ஸ் மிக்சர் தாங்க செஞ்சு காமிக்க போறேன். சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியா செய்யக்கூடிய டிஷ்ஷுங்க இது வந்துங்க டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். ஒரு சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கூட தொட்டு சாப்பிடலாங்க. நான் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சு காமிக்க போறேன். நான் எப்படி செய்யறேன் என்னங்கிறது இந்த வீடியோ முழுவதும் பாருங்க. இந்த கார்ன்ஃபிளேக்ஸ் சீவல் வந்துங்க எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்குங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் கிடைக்குங்க. நீங்க ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா 2-3 தடவை செய்யறதுக்கு வருங்க. பாருங்க, நான் இப்போ ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேங்க. ஒரு வடக்கல்ல எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணுங்க. பாருங்க, இப்படி கொஞ்சமா சீவல் இப்படி போடுங்க. சீவல் போட்டோம்னா பாருங்க இப்படி நல்லா பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இவ்வளவுதாங்க, எடுத்துடலாங்க. எப்படி வந்திருக்குன்னு பாருங்க, நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. எண்ணெய் இந்த மாதிரி நல்லா காயணும். அதே மாதிரி எல்லா சீவலையும் பொரிச்சு எடுத்துடலாங்க. பொரிச்ச கார்ன்ஃபிளேக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுடலாங்க. கானெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. அடுத்தது என்ன செய்யறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. பச்சை நடக்கடலைங்க, ஒரு நாம்பல் எடுத்துருக்கிறேன். அது என்ன பண்றீங்க, இந்த மாதிரி எண்ணெயில விட்டுருங்க. எண்ணெயில விட்டுட்டு கரண்டையில நல்லா இப்படி பெரட்டி பெரட்டி விடுங்க. நல்லா பொரிஞ்சு வருங்க. இப்போ நீங்க எண்ணெயிலேயே போட்டு எடுக்கலாங்க, கருகிருங்க. ஏன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இல்லையா, அதனால அந்த மாதிரி செய்யாதீங்க. இந்த மாதிரி செய்யும் போது எண்ணெயும் உங்களுக்கு கெடாதுங்க. நடக்கடலை பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. இது போட்டுடலாங்க. அடுத்தது பாருங்க கெட்டி அவளுங்க, அதையும் அப்படி தாங்க ஜல்லடையில சேர்த்திட்டு இப்படி எண்ணெயில விடுங்க. பாருங்க நல்லா பொரிஞ்சு வருங்க. அவள் பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்திருக்குதுங்க. இது நம்ம அப்படியே எண்ணெயில போட்டோம்னா எண்ணெய் இழுத்து தெளிருங்க, கருகிருங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஜல்லடையில வச்சு அவள் பொரிச்சு எடுக்கிறேங்க. அடுத்தது என்ன செய்யறோம்னா பொட்டுக்கடலைங்க, அதையும் அப்படி தாங்க இப்படி கொஞ்சமா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி எண்ணெயில விடுங்க. பொட்டுக்களையும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. அடுத்தது என்ன செய்யறோம்னா 3 இனுக்கு கருவேப்பிலைங்க இந்த எண்ணெயில போட்டுருங்க. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு கப் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் பாருங்க இந்த கார்ன்ஃபிளேக்ஸ் மிக்சருக்கு தேவையான சால்ட்டுங்க, கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்கோங்க. வெறும் மிளகாய் தூளுங்க, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. இவ்வளவுதாங்க. இதையெல்லாம் என்ன செய்கிறோன்னா நல்லா ஸ்பூனில் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா, பொட்டுக்கடலை நடக்கடலை, அதில் சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு பாக்கியை இந்த மாதிரி கார்ன்ஃபிளேக்ஸ் பொரிச்சு வச்சுருக்கோம் அதுலேயும் சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குலுக்கி விடுங்க. இந்த எண்ணெய் பசவு இருக்குது இல்லைங்களா, அதுலேயே எல்லாம் வந்து நல்லா சேர்ந்துக்குங்க. இந்த மாதிரி கலக்கிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த கார்ன்ஃபிளேக்ஸை சேர்த்துருங்க. அடுத்தது என்ன செய்கிறோம்னா, நம்ம பொரிச்சு வச்சு போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதையெல்லாம் நல்லா இந்த மாதிரி குலுக்கி விடுங்க. இந்த மாதிரி குலுக்கும்போது வேகத்துக்குமே அந்த காரம் உப்பெல்லாம் சேர்ந்துக்குங்க. பாருங்கள், 1/4 கிலோ கார்ன்ஃபிளேக்ஸ் தான் போட்டால் எவ்வளோ மிக்சர் ஆகிருக்குன்னு பாருங்கள். நல்லா குலுக்கி விட்டாச்சுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க. காரம் உப்பு கம்மியாக இருந்தால் இப்போவே கொஞ்சம் கையில் தூவி மறுபடியும் ஒரு குலுக்கி விட்டுருங்க. இவ்வளவுதாங்க. கார்ன்ஃபிளேக்ஸ் மிக்சர் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.